الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يوفى الصابرون أجورهم بغير حساب صدق الله العظيم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم في حديثه الصوم لي وأنا أجزي به في الحديث القدسي صدق رسول الله صلى الله عليه وسلم اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் அளப்பெரும் கிருபையினால் சங்கை மிகுந்த ஷாபானுடைய மாதத்தின் இறுதியாகவும் புனிதமிகு ரமலானுடைய மாதத்தை இன்னும் ஓரிரு நாட்களிலே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வகையிலுமான ஜும்ஆவிலே நாம் எல்லாம் குழுமி இருக்குகின்றோம். ரமலானுடைய வருகை, அதை எதிர்பார்ப்பது, வரவேற்பது, அதற்காக ஏற்பாடுகள் செய்வது அனைத்துமே வணக்க வழிபாடுகளாக, இபாதத்துகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹு தஆலா தனது திருமறையிலும் கூட 12 மாதங்களிலே ரமலானுடைய மாதத்தை மட்டுமே கூற செய்கின்றான். மார்க்கத்திலே பிறக்க இருக்கக்கூடிய இந்த ரமலானுக்கு ஷஹருன் அலீம், மகத்துவமிக்க மார்க்கம், ஷஹருன் முபாரக், பரக்கத்து செய்யப்பட்ட மாதம், ஷஹருன் அலீமுன், பிரம்மாண்டமான ஒரு மாதம், பரக்கத்து செய்யப்பட்ட மாதம், ஷஹருன் கரீமுன், சங்கை மிகுந்த மாதம் என்றெல்லாம் போற்றி புகழக்கூடிய மிக சிறந்த மாதம். அந்த மாதத்தினுடைய சிறப்பை, அதனுடைய மகான்மியத்தை நாம் எந்த அளவிற்கு விளங்குவோமோ அந்த அளவிற்கு அதில் அமல் செய்வதற்குண்டான ஆர்வமும் தேட்டமும் நமக்கு ஏற்படும். அந்த வகையிலே ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாதம் பிறப்பதற்கு முன்பாக அந்த மாதத்தினுடைய சிறப்பை குறித்தும் அமல்களுடைய நன்மைகளை குறித்தும் அந்த மாதத்தில் செய்ய வேண்டிய செலவுகளை குறித்தும் நாம் சிறப்பித்து கூறுவதும் கேட்பதும் நம்முடைய வழக்கம். என்றாலும் மனிதன் மறதியாளன், மறந்து போகக்கூடிய என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு ஆண்டும் அதை நாம் ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே ஒன்றும் சொல்லாத செய்தி இல்லை, எப்பொழுதும் சொல்லப்பட்ட செய்திதான். அதை ஞாபகப்படுத்துவதற்காக திரும்பவும் நாம் அதனுடைய சிறப்புகளை சொல்ல வேண்டி இருக்கின்றது. அந்த மாதத்தின் சிறப்பை உணர்த்தும் வகையிலே நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கு 2 மாதங்களுக்கு முன்பாகவே ஒரு துஆவை தானும் செய்தார்கள், நம்மை செய்யும்படியாக நமக்கு அறிவுறுத்தவும் செய்தார்கள். அந்த துஆவை நாமும் செய்தோம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வபல்லிக்னா ரமலான்.
யா அல்லாஹ் ரஜபிலும் ஷாபானிலும் எங்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக, ரமதானுடைய மாதத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கெல்லாம் தந்தொள்வாயாக என்பதாக நாமெல்லாம் கேட்டோம். அதனுடைய அடிப்படையில் அல்லாஹு தஆலா அந்த சங்கமிகு ரமதானுக்கு நெருக்கமாக நம்மை கொண்டு வந்திருக்கின்றான். அல்லாஹ் தன்னுடைய கிருபையினால் நம்முடைய ஆயுளை நீளமாக செய்து அந்த ரமதானை நாம் அடைந்து அந்த ரமதானிலே முழுமையாக அமல் செய்வதற்குண்டான தௌஃபீக்கை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுக்கு நெருக்கமாக இருக்கும் பொழுது ஒரு துஆவை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். சஹாபாக்கள் நாங்கள் அந்த துஆவை செய்து வந்தோம் என்பதாக ஹஜ்ரத் உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள். சொல்லுவார்கள், கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அஸ்ஹாபிஹி ஹாத துஆ ஹீன யக்துமு ரமலான். ரமலான் முன்னால் இருந்து கொண்டிருக்கும் பொழுது சஹாபாக்களுக்கெல்லாம் பெருமானார் அவர்கள் இந்த துஆவை ஓதுவதற்கு அறிவுறுத்துவார்கள், சொல்லிக் கொடுப்பார்கள். என்ன அது? அல்லாஹும்ம சல்லிம்னா லி ரமலான் வ சல்லிம் லனா ரமலான். ரெண்டு வார்த்தை இருக்கு. ஒன்றாவது, யா அல்லாஹ் ரமலானுக்கு எங்களை தோதுவாக ஆக்குவாயாக. அடுத்து, ரமலானை எங்களுக்கு தோதுவாக ஆக்குவாயாக. அப்போ ரமலான் அதற்கு நாங்களும் செட்டாக ஆக வேண்டும், ரமலானும் எங்களுக்கு செட்டாக இருக்க வேண்டும். ரெண்டும் பொருந்தும் பொழுதுதான் நிறைவு ஏற்படும். ஒன்றுக்கொன்று வித்தியாசப்படுமையானால் நாம் தயாராகத்தான் இருந்தோம், ரமலான் சரியான முறையில் நாம் அமல் செய்வதற்கு நமக்கு வாய்ப்பில்லாமல் போனது. சில ஆண்டுகளுக்கு முன் பார்த்தோம், பள்ளிவாசல்கள் ரமலானில் சென்று மூடப்பட்டன. அப்படி ஆகிவிடாமல் ரசூலுல்லாஹ் அவர்கள் அன்றைக்கே அதையெல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். ரமலான் எங்களுக்கு தோதுவாக இருக்க வேண்டும், ரமலானுக்கு தோதுவாக நாங்களும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உடல் சௌகரியத்தை, உள்ள சௌகரியத்தை, ஆர்வத்தை நோன்பு காலங்களிலே நாங்கள் பொறுமையோடு இருந்து அந்த ரமலானை சிறப்பான முறையில் அமல் செய்வதற்குண்டான ஆக்கப்பூர்வமான எண்ணத்தை, ஈமானுடைய உறுதியை எங்களுக்கு தந்தருள்வாயாக. அதே போன்று எங்களை வாட்டாமல் வதைக்காமல் ரமலானும் சிறப்பாக எங்களுக்கு அமைவதற்குண்டான தௌஃபீக்கையும் நீ செய்து விடுவாயாக என்று துஆ கேளுங்கள். ஏனென்றால் ரமலான் ஆண்டிற்கு ஒரு முறை அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நியமத், மிகப்பெரிய அருள். அது எந்த வகையிலும் நம்மிடம் தப்பி போய்விடக்கூடாது என்ற எண்ணத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த அந்த துஆக்கள் இவை. அதன் அடிப்படையிலே அல்லாஹு தஆலா நமக்கு நெருக்கமாக ஆக்கி வைத்திருக்கின்றான். நாமும் கேட்போம், யா அல்லாஹ் ரமலானுக்கு எங்களை தோதுவாகவும் ரமலான் எங்களுக்கு தோதுவாகவும் இருக்கக்கூடிய வகையில் இந்த ரமலான் எங்களுக்கு ஆக்கி தருவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அடுத்தபடியாக அமல்கள் என்று சொல்லும் பொழுது அதை 7 வகையாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பிரித்து கூறுவார்கள். ஒரு ஹதீஸிலே வருகின்றது, அல் அஅமாலு இன்தல்லாஹி ஸபஅத்துன். அமல்கள் 7 வகையில் இருக்கின்றன. அமல்கள் 7 வகையான அமல்கள் அல்லாஹ்விடத்தில் அவன் கணக்கிட்டு வைத்திருக்கின்றான். அந்த 7இல் 6 அமல்களுக்கு அல்லாஹு தஆலா மலக்குகளிடத்தில் ஒப்படைச்சிட்டான். இன்ன அமல் செய்தால் இந்த நன்மை எழுதுங்க, இன்ன அமலுக்கு இந்த நன்மை என்பதாக அல்லாஹு தஆலா மலக்குகள் வசம் ஒப்படைத்து விட்டான். அதனுடைய அமலுக்கு அந்த நன்மைகள் எழுதுவதற்கு, மார்க்கு போடுவதற்கு அப்படிதான் வச்சுக்கணும். மார்க் போடுற வேலையை மலக்குகள்கிட்ட கொடுத்துட்டான். 7 அமல்களில் 6 அமல்களுக்கு. அந்த 6 அமல்கள் என்ன என்று சொன்னால் சிலர் சொல்லுகின்றார்கள், அமலானி மூஜிபானி. 2 அமல்கள் இருக்குகின்றன. அந்த 2 அமல்களும் 2 விஷயங்களை உறுதி செய்துவிடும். அதுக்கு கூலியெல்லாம் இல்லை. 2 அமல் இருக்குது,
அந்த 2 அமல் 2 விஷயங்களை உறுதி செய்துவிடும். ஒன்றாவது என்னங்க, ஈமானோடு இஹ்லாஸோடு ஒரு முஃமின் அல்லாஹ்வுக்காக அமல் செய்யும் பொழுது அவருக்கு சொர்க்கம் உறுதியாகி விடுகின்றது. இரண்டாவது, ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து இறைவன் அல்லாதவைகளை வணங்கி அல்லாஹ் அல்லாதவைகளை இபாதத்து செய்து அவன் இறப்பானையானால் அவனுக்கு நரகத்தை எழுதிவிடுங்கள். அப்போ 2 விஷயங்கள், 2ஐ அது உறுதி செய்து விடுகின்றன. 2 அமல்கள் முடிச்சு, இன்னும் 2 அமல்கள் இருக்கின்றன. அந்த 2 அமல்கள் என்னவென்று சொன்னால், பிமிஸ்லிஹா வல் அமலானி பிமிஸ்லிஹா, அந்த அமலுக்கு தகுந்தார் போன்றவை அவர்களுக்கு எழுதப்படும். அப்போ என்னங்க, நன்மை செய்தால் நன்மை எழுதப்படும், நற்காரியங்கள். ஒரு திக்ர் செய்கிறார், குர்ஆன் ஓதுகிறார், நல்ல விஷயங்களை சொல்கிறார், தொழுகின்றார், எழுதப்படும். தீன்மை செய்தால் அதற்கான பாவத்தையும் எழுதப்படும். அப்போ நன்மை தின்மையுடைய பாவங்களை எழுதல், இது 2. மூன்றாவதாக குத்திப லஹு பி அஷ்ரி அம்சாலிஹா, 10 நன்மைகள், 1க்கு 10 எழுதுங்க என்பதாக சில அமல்களுக்கு அல்லாஹ் தஆலா சில அமல்களுக்கு 10 சவாபுகளை எழுத வைக்கிறான். இன்னும் சில அமல்களுக்கு அல்லாஹ் தஆலா 700 வரையில் நன்மை எழுத வைக்கிறான். சதகாக்கள், தான தர்மங்கள், அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்பவர்களுக்கு 700 வகையில் அவர்கள் நன்மை எழுதப்படும் என்பதாக அந்த ஆயத் சொன்ன மாதிரி 700 வகையில். இப்படி இந்த 6 நன்மைகள் போக 7ஆவதாக ஒரு வகையான அமல் இருக்குகின்றது. அல்லாஹ் என்ன செய்வான், அதை நீங்கள் எல்லாம் எழுதாதீங்க, நன்மை எழுதக்கூடிய அந்த பவர் உங்களுக்கு இல்லை, அது ஏன்ட்ட விட்டுருங்க, அதற்குண்டான நன்மையை நான் தான் எழுதுவேன், அதற்குண்டான மார்க் போடுற வேலை என்னுடையது என்பதாக அல்லாஹ் தஆலா சொன்ன ஒரு அமல் என்னங்க, அதுதான் நோன்பு. எல்லா அமலுக்கும் அல்லாஹ் மலக்குகள்கிட்ட பவர் கொடுத்துட்டான், இன்னும் அமலுக்கு என்னென்ன சவாபு எழுதுங்க என்பதாக. ஆனால் இந்த நோன்பிற்கு மட்டும் சொல்கிறான், அஸ்ஸௌமு லீ வ அன அஜ்ஸி பிஹி, நோன்பு மட்டும் எனக்கே உரியது, நானே அதற்கு கூலியும் வழங்குகின்றேன் என்பதாக. நாளை கியாமத்துடைய நாளையிலே அடியார்களிடத்தில் அல்லாஹ் தஆலா அவருடைய அந்த அமலுடைய பட்டோலையை அல்லாஹ் கொடுப்பான். அதை வாங்கி பிரித்து பார்ப்பாங்க. பிரித்து பார்க்கும் பொழுது நல்லடியார்களுக்கு சொல்கிறேன், பாவிகளுடைய அமல்கள்லாம் பீச்சை கையில் கொடுப்பான், எல்லாம் தூக்கி நரகத்தில் போட்டுருவான். நல்லடியார்கள் மட்டும் எடுத்துக்கணும். நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் தொழுகையை பற்றி எழுதப்பட்டிருக்கோம் சவாபு, ஹஜ்ஜை பற்றி எழுதப்பட்டிருக்கோம், செய்த உம்ராவுடைய சவாபு எழுதப்பட்டிருக்கோம், செய்த திக்ருகள், ஓதுன குர்ஆன், சதகா, எல்லா அமல்களுக்கும் கூலிகள் எழுதப்பட்டிருக்கும். நோன்புடைய அமல்கள் மட்டும் அதற்கு கூலியே இருக்காது. அந்த இடமெல்லாம் டேஷ் போடப்பட்டிருக்கும், அதுக்கு கூலி நன்மை எழுதப்படாது. ஏன்னு சொன்னால் அல்லாஹ் சொல்லிட்டான், அதுக்கு நான் பூர்த்தி செஞ்சுக்கிறேன், அதை நான் எழுதுகிற நன்மை போட்டுக்கிறேன், மற்றதை வேண்டாம் நீங்கள் பாருங்கள் என்பதாக. ஏனென்றால் நோன்பிற்குண்டான கூலியை மலக்குகளுக்கு கூட அல்லாஹ் சொல்ல இல்லை, மலக்குக்கு கூட தெரியாது. ஏன்னா இப்படி ஒரு வாசகம் எந்த ஹதீஸிலும் குர்ஆனிலும் இல்லை. அஸ்ஸௌமு லீ, நோன்பு எனக்கு உரியது, ஹதீஸில் வரக்கூடிய செய்தி, வான அஜ்ஸி பிஹி, நானே கூலி கொடுப்பேன் என்பதாக. வேறு எந்த அமலுக்கும் இல்லை. அஸ்ஸலாத்து லீ, தொழுகை எனக்கு உரியது, நான் கூலி கொடுக்குறேன் அப்படி என்ற ஒரு வாசகம் இல்லை. அதே மாதிரி ஹஜ்ஜு எனக்கு உரியது, சதகா எனக்கு சொந்தம், உம்ரா எனக்கு சொந்தம், திக்ர் எனக்கு சொந்தம், குர்ஆன் ஓதுறது எனக்கு சொந்தம் என்றெல்லாம் இல்லை. ஒரே ஒரு அமலுக்கு தான் ஏன் அமலுங்கிறாங்க. எனக்குன்னு உண்டான ஒரு அமல், அது நோன்பு, அது கூலியை நான் தான் கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ குத்ஸியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கின்றார்கள். அப்போது அல்லாஹ்வாக நேராக பார்த்து கொடுக்கக்கூடிய ரகசியமான ஒரு அமல். எல்லா அமல்களும் வெளியே தெரியும், தொழுதா தெரியும், ஒருத்தர் குர்ஆன் ஓதுனா தெரியும், ஜக்காத்து கொடுத்தா வாங்குறவருடைய கையாவது சதகா செய்யும் பொழுது வாங்குறவருக்காக தெரிஞ்சு போயிடும்.
நோன்பு யாருக்கும் தெரியாது. அது அவனுக்கும் அல்லாஹ்வுக்கு உண்டான ரகசியம். சஹர் செய்வார், நல்ல விதமாக இஃப்தார் செய்ய கூட வருவார். ஆனால் அவர் நோன்பாளியாக இல்லாமலும் கூட இருக்கலாம். மனைவிக்கு கூட தெரியாது ஒரு நோன்பு இல்லைன்ட்டு. சஹர்லாம் செஞ்சுருப்பார், இஃப்தார்லாம் செய்வார் தான். ஆனால் இவர் நோன்பு வைக்கல, இவர் சாப்பிட்றாருன்னு யாருக்கும் தெரியாது. வெளியே இங்கேயே ஊரை விட்டு வெளியே கூட போய் சாப்பிட்டு வந்துடலாம். அது அல்லாஹ்க்கு தான் தெரியும். அப்போ நோன்பு என்பது அந்த அடியானுக்கும் எனக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு அமல், யாரு கண்ணுக்கும் தெரியாது. அதனால் கூலியையும் நானே வழங்குகின்றேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அதன் அடிப்படையில் தான் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த அமலை குறித்து மிக அதிகமாக வற்புறுத்த செஞ்சாங்க. அல்லாஹ் கடமையாக்குறது மட்டும் இல்லாமல் அதனுடைய சவாபுகளை நிறைய சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சீசன் மாதிரி, ரமதானுடைய மாதம் ஒரு சீசன், நன்மைக்கான ஒரு நல்ல வியாபாரிகளுக்கு சீசன்கள், பண்டிகை காலங்கள் வருதல்லவா? அப்படி பண்டிகை காலங்கள் வரும் பொழுது வியாபாரிகள் நிறைய தங்கரிப்புகள் செய்வாங்க. கடைகளில் நிறைய சரக்குகள் வாங்கி போடுவாங்க. லைட்டெல்லாம் ஜோடனை பண்ணி எப்போ பார்த்தாலும் பயங்கரமாக அப்படியே கடத்துறவெல்லாம் சும்மா ஜிகு ஜிகுன்னு மின்னும் அப்படியே. ஏன்னு கேட்டால் வியாபார யுக்தி. வெளியெல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. அது மட்டுமா 4-5 ஆளுகளை வச்சு வாங்க வாங்க நம்ம கடைக்கு வாங்க நம்ம கடைக்கு வாங்க சொல்லி கூப்பிட்றாங்களா இல்லையா? இங்கெல்லாம் மலிவாக இருக்குது. அது ஒரு பக்கம். வேறு மீடியாக்கள்லாம் விளம்பரங்கள் நிறைய ஓடும். இது வாங்கினா இது ஃப்ரீ, இது வாங்கினா அது ஃப்ரீ, வாங்க எங்கள் இந்த கடைக்கு வாங்க, இந்த கடைக்கு வாங்க, ரொம்ப தள்ளுபடியில் கொடுக்குறோம், உங்களுக்கு பழைய விலையெல்லாம் இல்லை, இத்தனை நாளைக்குள்ளே வந்து வாங்கிக்கோங்க, எவ்வளோ விளம்பரம் பண்ணுறோம் பார்க்குறோம். இந்த மாதிரி அல்லாஹ் என்ன ரமதான்லேயும் கூட நிறைய விளம்பரம் செய்கிறோம். ரமதானிலே விளம்பரம், அதை குறித்து விளம்பரங்கள் செய்யப்படுகின்றன. மலக்குகளை வச்சு நீங்கள் சத்தம் போடுங்க, கூவி கூவி அழைங்க, மக்களை வந்து வாங்க வாங்கன்னு கூப்பிடுங்க என்பதாக வானில் உள்ள மலக்குகள் எல்லாம் பூமியில் உள்ளவர்களை பார்த்து அழைக்குகின்றார்கள், அறை கூவல் விடுகின்றார்கள். நம்ம சும்மா சொல்லல, ஹதீஸ்ல வருதுங்க. நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா கான அவ்வொரு லைலத்தின் ரமலான், ரமலானுடைய மாதத்தின் முதல் இரவு வந்து விடுமையானால், ஃபர்ஸ்ட் டே, முதல் நாள், இன்றைக்கி தான் ரமலான் தராவீஹ் ஆரம்பம் என்று இருக்கும் பொழுது, அந்த நாளிலே அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒரு ஏலான் பண்ணுறானோ. அந்த ரமலானுக்காக வேண்டி ஏலான் மட்டுமல்ல, வானலோகத்திலே மிகப்பெரிய பிரம்மாண்ட தயாரிப்புகள் நடைபெறுகின்றன. வானலோகத்திலே பிரம்மாண்டமான தயாரிப்புகள் எல்லாம் மலக்களுக்கு உத்தரவு போடுறான், அலங்கரியுங்கள், ஜன்னத்தை சொர்க்கத்தை அலங்காரம் பண்ணி வைங்க, அழகுபடுத்துங்க செய்கிறாங்க இல்லையா? லைட்டெல்லாம் போட்டு நல்ல வியாபார காலங்கள் வரும் பொழுது வந்துடுச்சு, ஆடி மாதம் இன்னும் விசேஷம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு வியாபாரிகள் எப்படி தன்னுடைய கடைகளெல்லாம் அலங்காரம் பண்ணுறாங்க, சொர்க்கத்தை அலங்கரிங்க. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய கதவுகளை விரிய திறந்து வைங்க, சொர்க்கத்துடைய கதவுகளை எல்லாம் திறந்துடுங்க. அதே மாதிரி நரகத்துடைய கதவுகள் ஒன்று விடாமல் மூடிடுங்க, எல்லாத்தையும் மூடிடுங்க. வழிகெடுக்கக்கூடிய சைத்தான்களுக்கெல்லாம் விலங்கு போட்டு வச்சுருங்க, யாரையும் கெடுத்துடக்கூடாது. என் அடியார்கள் நேரடியாக அழகாக சொர்க்கத்துக்கு நுழையணும், அதற்கான அமல்களையெல்லாம் அதிகப்படுத்துங்க. 1க்கு 10 இல்லை, அது கணக்கில்லாத முறையிலே சிறந்த சிறந்த அமல்கள், அதுக்கெல்லாம் கூலியை நிறைய எழுதுங்க. அல்லாஹ் போட்ட உத்தரவு எது? ரமதானுக்காக வேண்டி. அது மட்டுமா, வானில் உள்ளவர்களெல்லாம் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் உத்தரவு போட்டுறான், மலக்குகள் எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், என்ன சொல்கிறாங்க, யகூலுல் மலாயிகத்து, மலக்குகள் சொல்கிறாங்க, யா பாதியல் ஹைர் அக்பில், யா பாகியல் ஹைர் அக்பில், நன்மைகளை அதிகமாக செய்பவர்களை இன்னும் நிறைய செய்யுங்க. அல்லாஹ் உங்களுக்கு இதை விட நீங்கள் நினச்சதை விடவும் அதிகமாக அள்ளி கொடுக்க காத்திருக்கிறான். யா பாகியல் ஹைர் அக்பில், நன்மையை செஞ்சு முந்துங்க முந்துங்க, சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க. அப்போ அடுத்தபடி சொல்கிறாங்க, யா பாகிய ஷர் அக்ஸிர்,
பாவத்திலே மூழ்கி கிடக்கக்கூடியவர்களே, 11 மாதங்கள் பாவங்கள் செய்து உங்களை அழுக்காகி கொண்டவர்களே, வாங்க, உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா என்ன வச்சுருக்கிறான், உங்களுக்கும் விடிவு காலம் இருக்கு, வாங்க, எந்த கவலையும் படாதீங்க, உங்கள் பாவத்தை எல்லாத்தையும் அல்லாஹ் போய்க்கணும். ரமலானிலே அல்லாஹ் செய்யக்கூடிய மிக பெரிய ஒரு நேமத் பாவங்களை எடுத்துடுறது. எவ்வளவு பெரிய பாவிகளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு குற்றங்கள் செய்திருந்தாலும் சரி, அவருடைய பாவங்களை ஒன்றும் இல்லாமல் நிர்மூலப்படுத்தக்கூடிய வகையிலே அல்லாஹ் ஆக்கி வச்சுக்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, 3 வழிகளில் பாவங்கள் போக்கப்படுகின்றது. 3 சான்ஸ் ரமலானிலே அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய சான்ஸ் எத்தனைங்க? 3 வகையிலே. ஒன்றாவது சொன்னாங்க, மன் சாம ஃபீ ரமலான ஈமானம் வ இஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பிஹி. 11 மாசமாக செய்ய முடியாத அனைத்து செயல்களையும் செஞ்சார், எல்லா பாவமும் செஞ்சிருக்கார். அப்போ அவருக்கு இந்த ரமலானிலே ஈமானோடும் நன்மைகளை நினைத்தும் கருதியும் அவர் நோன்பு சரியாக வைத்துவிடுவாரேயானால் அவருடைய முந்திய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் அழிச்சிடறான். ஒன்று, நோன்பு வைப்பதன் மூலமாக பாவங்கள் நீங்கப்படுகின்றது ஒரு சான்ஸ். 2வது சான்ஸ் என்னங்க, வைசாலியாக இருக்கிறாரு, நோன்பு வைக்க முடியல, நோன்புக்கு எல்லாம் வைக்க முடியாத சூழ்நிலையில் அவர்களுக்கு கஃபாரான்னு ஒன்று இருக்குது, அதை தனியாக போய் பேச வேண்டியது. அவர் அதான் உனக்கு முடியல, அதுக்கான கஃபாரா செய்கிற தான தர்மங்கள் பண்ணிடுற, தொழுகையை விட்டுறாத. இரவு நேர தொழுகைகளில் தராவிக்கு குனிய முடியல, நிமிர முடியல, சேர் போட்டாவது உட்காந்துக்க, இல்லை உட்காந்தாவது தொழுதுக்க, அப்படி செய்வாயானால் அப்போ மண் காம, முதல்ல சொன்னது மண் சாம, நோன்பு வச்சா. 2வது மண் காம லைலத்து, அதாவது இரவு ரமலானுடைய காலங்களிலே இரவு தொழுகைகளை தொழுகுவாயானால் உன்னுடைய பாவங்களையும் மன்னிக்கப்படும். ஈமானம் வ இஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பிஹி. நோன்பு வைப்பவருக்கும் அந்த சவாப் உண்டு, தொழுதுவருக்கும் அது உண்டு. அதுக்கு உனக்கு ஏதோ தவற விட்டுட்ட தெரியாதனமான்னு சொன்னாக்கா 3வது ஒரு சான்ஸு அதையும் எல்லாம் வச்சுருக்கிறான். மன் காம ஃபீ லைலத்துல் கத்ரி ஈமானம் வ இஹ்திசாபன். அப்போ ரமலானில் லைலத்துல் கத்ர் அன்னைக்காவது அந்த இரவு உனக்கு சரியாக அமைந்து நீ அதில் அமல் செய்து விடுவாயானால் உன்னுடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இந்த 3 வகையில் ஹதீஸ் இருக்குது. 3 சாய்ஸ், 3 சான்ஸுகள் அல்லாஹ் கொடுக்குறான். இவைகளை பயன்படுத்தி கொள்வோமேயானால் ரமலான் நமக்கு ஆண்டிலே ஒரு முறை வந்தாலும் கூட நம்மை நன்மைகளிலே முந்தி எடுத்து செல்லக்கூடியதாக நமக்கு வாய்ப்பாக அமைந்து விடுகின்றது. நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் ஒரு கழுவாயாக இல்லாமலாக்கக்கூடிய சிறந்த சாதனமாக நோன்பு எல்லாம் வச்சிருக்கிறான். அப்போ அல்லாஹு தஆலா இந்த ரமலான் மாதத்தையும் கொடுத்து அதை யார் வீணாக்குவார்களோ பாழாக்குவார்களோ அவர்கள் விஷயத்திலே மிகப்பெரிய நியமத்தை கையில் கொடுத்து மிகப்பெரிய ஒரு ஹசானாவை அல்லாஹ் கொடுத்து அதை உதறி தள்ளியவர்களை போன்று எங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னவர்களை விடவும் மோசமானவர்கள் யாரும் இல்லை என்ற அந்த எச்சரிக்கை ஊட்டக்கூடிய ஹதீஸுகளையும் நாம் பார்க்கின்றோம். உலகத்தில் மார்க்க சட்டம் ஒன்று இருக்குது. சட்டத்தில் உட்பிரிவு என்னன்னு சொன்னால் சத்தியம் செய்கிறதுன்னு ஒன்று இருக்குது. சத்தியம் பண்ணுறது அது மார்க்கத்தில் கூடுமான்னு சொன்னால் தவிர்க்க முடியாத நேரத்தில் சத்தியம் பண்ணலாம். ஒரு குடும்ப பிரச்சனை, ஒரு சொத்து பிரச்சனை, சாட்சி இல்லை, அப்போ ஒருவர் மேலே ஒரு பழி சொல்லப்படுகின்றது, அவர் செய்யலை, சத்தியம் வேண்டாம் நான் பண்ணுறேன், நான் அப்படி செய்ய இல்லை, நான் அந்த பாகத்தை எடுத்துக்கிட இல்லை, என் பேரில் குற்றமில்லை என்று வரும் பொழுது அவர் சத்தியம் செய்ய வைக்கிறது மார்க்கத்தில் ஆகும். அதற்கு 2 வகையான சட்டம் இருக்குது. ஒன்று, அல்லாஹ் மேலே மட்டும்தான் சத்தியம் செய்யணும். சத்தியம் செய்கிறவங்க குர்ஆன் மேலே செய்கிறேன், என் புள்ள மேலே செய்கிறேன், பொண்டாட்டி மேலே செய்கிறேன், பள்ளியாசு மேலே செய்கிறேன்னா சொல்லக்கூடாது. சத்தியம் செய்வதற்கு தகுந்தது யார்? அல்லாஹ் மேலே தான் சத்தியம் செய்யணும். அல்லாஹ் மேல் சத்தியம் செய்தால் அது தவறாக இருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும். அப்போ சிலர் இருக்கிறாங்க, எதுக்கு வேணாலும் போய் சத்தியம் பண்ணுறாரோ,
சில பேர் நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்குவோம், அவனா 1000 சத்தியம் செய்வாங்க, அவனை நம்ப முடியாதுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வறுமையானால் மார்க்கம் அதற்கும் ஒரு டியூஷன் வச்சுருக்கிறாங்க. எதுக்கு வந்தாலும் சத்தியம் பண்ணிடுவான், அவன் தப்பெல்லாம் செஞ்சுவிட்டு சத்தியம் செஞ்சிடுவான் என்று இருக்கும் பட்சத்தில் அதற்கு மார்க்கம் சில வழிமுறைகளை வைத்திருக்கின்றது. ஒரு அச்சமூட்டுவதற்காக வேண்டும். என்ன சொன்னாங்க, மார்க்கம் என்ன சொல்லுது, அந்த சத்தியம் செய்யக்கூடிய மனிதர் மீது நம்பிக்கை இல்லை, அவர் மக்காவில் இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம், அவர் மக்காவாசியாக இருக்கிறார், அப்போ அவர் சத்தியம் செய்கிறேங்கிறாரு, இவன் சத்தியத்தில் நம்பிக்கை இல்லை, அப்போ வா உன் வீட்டில் உட்காந்து சத்தியம் பண்ணாத, நீ நேராக காபத்துல்லாக்கு வா, அந்த ஹஜருல் அஸ்வதுக்கும் மகாம் இப்ராஹிமா இருக்கு இல்லையா, ரெண்டுக்கு நடுப்புற நின்று சத்தியம் பண்ணு, அங்கே நின்று சொல்லு, அல்லா மேலே சத்தியமாக என்ன காரியம் நான் செய்யலை, நான் இந்த தப்பை பண்ணலை, அப்போ தான் நம்புகிறோம் என்பதாக அவனை அழைத்து அங்கே தான் வச்சு சொல்லணுமா. ஏன்னா அந்த இடத்துக்கு வந்தாவது அவன் என்ன செய்வான், ஆஹா நம்ம இந்த இடத்துல நின்று சொல்லக்கூடாதுன்னு ஒரு அச்சம் வந்துடுமா, உண்மையை பேசுவானா. அப்போ மக்காவிலே ஒரு சத்தியம் செய்வாரே ஆனால் அவரை அழைச்சிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துடணும். மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் மேலே சத்தியம் செய்வது நம்பிக்கை இல்லைன்னு சொன்னாக்கா ஸல்லல்லாஹு மெஹராப் இருக்கு இல்லையா, அங்கே அழைச்சிக்கிட்டு போய் நிற்க வச்சு அவரை சத்தியம் செய்ய சொல்லுங்கள். சரி, மக்கா மதீனாவுக்கும் அந்த சட்டம், ஊரில் இருக்கிறாங்க அவங்க ஊரில், அப்படியா சத்தியம் செய்கிறாங்கறியா, அவன் நம்பிக்கை இல்லைப்பா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஜும்மாவில் வந்து மெம்பர்கிட்ட நின்று சத்தியம் பண்ணு, ஜும்மாவுக்கு வா, ஜும்மாவில் வந்து மெம்பருக்கு பக்கத்தில் சத்தியம் பண்ணு. அப்போது அச்சம் வந்துடுது. பள்ளிவாசலில் போய் நின்று நம்ம அது மெம்பர்கிட்ட போய் நின்று ஸல்லல்லாஹு செஞ்ச வழிமுறையை மெம்பராச்சே சொல்லலாமான்ற அச்சம் வந்துடுமா, செய்ய மாட்டாராம். அப்படி சத்தியம் செய்வதற்கும் கூட ஒருவர் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் ஒரு அச்சமூட்டக்கூடிய வேலை இந்த வேலையெல்லாம். இதை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். ரமதான் மாதத்தை குறித்து நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி என்ன தெரியுமா, ரமதானில் மெம்பரில் ஏறுறாங்க, மெம்பரில் ஏறும் பொழுது புதுசாக ஆமீன் 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 3 தடவை ஆமீன் சொல்லிக்கிட்டே ஏறுறாங்க, மெம்பரில் கால் வைக்கும் போதெல்லாம் சொல்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, இது என்ன புது பொழுதாக இருக்குது, இது வரைக்கும் கேட்டது இல்லையே, 3 தடவை ஆமீன் சொல்லிட்டுலாம் ஏறுறீங்களே, என்ன செய்தி, யாரை சொல்லலாம் விளக்கம் சொல்லுங்கள். அப்போ சொன்னாங்க, எப்பவும் இல்லாமல் இன்றைக்கி புதுசாக நான் ஏற தயாராக ஆகும் பொழுது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்தார்கள், இஸ்லாம் சொன்னாங்க, சொல்லிவிட்டு ஒரு துவா செய்கிறாங்க. துவாண்டா என்னங்க, நல்ல துவாவும் இருக்கின்றது, பத்வான்னு ஒன்று இருக்கு இல்லையா, பத்வானே வரணும் இல்லை, பத்து என்றால் கெட்டது, நல்ல துவா துவா, பத்வானா என்ன, கெட்ட துவா, அதுவும் துவா தான், அல்லாட்ட தான் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, ஏறப்போகும் பொழுது ஒரு பத்வாவை செஞ்சு நபியே நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள், அல்லாஹ் உங்களை சொல்லியிருக்கிறேன், ஆமீன் சொல்லுங்கள், நான் அதுக்கு ஆமீன் சொல்லிட்டேன். அப்படி என்ன பத்வா செஞ்சாங்க. அப்போ சொல்லும் பொழுது, யார் ஒருவர் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அந்த மாதத்தில் மன்னிப்பை பெறாமல், ரஹமத்தை பெறாமல், நரக விடுதலையை பெறாமல் வீணாக கழித்து விட்டாரோ, அவரை விட்டும் ரமலான் வெறுமனை சென்று விடுமோ அவனுக்கு நாசம் உண்டாகுகன்னு சொல்லி பத்வா செஞ்சுட்டு ஆமீன் சொல்லுங்க என்று சொன்னார்கள். நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அப்போ 2வது படியில் வைக்கும் பொழுது, யார் ஸல்லல்லாஹு அவர்களின் பெயரை கேட்ட பிறகு ஸலவாத் சொல்லி ஆகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர், தங்களுடைய பெயரை கேட்டு ஸலவாத்தை சொல்ல மாட்டார்கள், தரூதை ஓத மாட்டார்களோ, யாரும் ஓதுற மாதிரி தெரியலையே, தரூத் சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி சொல்லி ஆகணும். அப்படி சொல்லாமல் கேட்டுக்கிட்டு மௌனமாக உட்காந்துக்கிறதாங்கன்னா அவர்களுக்கு நாசம் உண்டாகுன்னாங்க. நான் ஆமீன் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. 3வதாக, யாருக்கு வயதான தாய் தந்தர்கள் இருவரில் ஒருவரோ ஹயாத்தாக இருந்து அவர்களுக்கு சரியான உபசரணை செய்யாமல், அவர்களுடைய துவாவை பெறாமல், அவர்கள் மனம் வருந்தி என் பிள்ளை என்னை கவனிக்க மாட்டேங்கிறான், எனக்கு நல்ல உபகாரம் செய்ய மாட்டேங்கிறான்,
என்னை கண்டுக்கல என்று பத்துவாவை பெற்று யார் இறந்து போவானோ அவன் நாசம் உண்டாகுக. எந்த தாய் தந்தையாரால் மகஃபிரத்தை பெற மாட்டானோ அவனுக்கு நாசம்னு சொன்னோன்னு அதுக்கு ஆமின்னு சொல்லிட்டேங்கிறாங்க. கேட்கறதுக்கு லேசாக இருக்கும். இப்போ இங்கே என்ன நடக்குது பார்த்தீங்களா? துவா செய்தவர்கள் யார்? அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ஆமீன் சொன்னவங்க யாருங்க? நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். செய்யப்பட்ட இடம் எதுங்க? மிம்பர் படி. செஞ்ச நாள் என்னங்க? ஜும்மாவுடைய நாள். அந்த நிகழ்ச்சி நடந்தது மதீனா முனவ்வராவிலே. அப்போது இந்த பத்வா இது அங்கீகரிக்கப்படாமல் இருக்குமா? நல்லா இருக்க முடியுமா? ஏன்னு கேட்டால் அந்த அளவிற்கு ரமலானுடைய மாதத்தை அல்லாஹு தஆலா சங்கையாக சிறப்பாக வலுப்பமானதாக அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த ரமலானை அடைந்தும் கூட நம்மை மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால், பயன்படுத்தி கொள்ளவில்லை என்று சொன்னால், இதைவிட வேறு என்ன சொல்லுவதற்கு இருக்கின்றது? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அப்பேற்பட்ட சங்கையான ரமலானை நாம் எல்லாம் முன்னோக்கி இருக்கின்றோம். வெறும் தொழுகை மட்டுமல்ல, நோன்பும் சேர்ந்து வருகின்றது, தராவீகும் சேர்ந்து வருகின்றது. தராவீகுடைய தொழுகை அவ்வளவு சிறப்பிற்குரியது. அது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலம் வருகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காலத்தில் எல்லாம் இரவு இஷா தொழுகை முடிச்சிட்டாக்க விளக்கெல்லாம் அடைச்சி பள்ளிவாசலை மூடி இருந்த வழக்கம். எல்லா பள்ளியும் அப்படி தான் இருக்கும். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் ரமலானுடைய சிறப்பை அறிந்து அவர்கள் சொன்னார்கள், இரவிலே பூராவும் விளக்கு எரியட்டும். அப்போ உள்ள விளக்கு மண்ணெண்ணெய் விளக்கு அது இருந்துச்சு இல்லையா? விளக்கு எரிய வையுங்க, கதவெல்லாம் சாத்தாதீங்க, ரமலான் மாதம் திறந்திருக்கட்டும் என்பதாக சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் தொழுகை இரவெல்லாம் தொழுகப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி குர்ஆனை ரிப்பீட் செய்து பூராவும் ஓதுவதற்காக வேண்டி சஹாபாக்கள் 2 ஹாஃபிஸ்களை தேர்ந்தெடுத்தார்கள். யாருடைய காலத்தில்? அது உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில். அந்த 2 பேர் யாருன்னு கேட்டால், ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இன்னொன்று தமீமு தாரி ரலியல்லாஹு தஆலா, 2 சஹாபாக்களையும் தொழுகை நடத்துவதற்காக தராவீஹ்காக வேண்டி ஏற்பாடு செய்தவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர்களுடைய அந்த ஆட்சியிலிருந்து தான் உலகம் முழுக்க தராவீஹ் தொழுகையை அது நியமனம் செய்யப்படுகின்றது. இரவு கால வணக்கங்களை அது பள்ளிவாசலுக்காக திறந்து விடப்படுகின்றது. எனவே தான் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு துஆ செய்வார்களாம். என்ன சொல்லுவாங்க? அல்லாஹும்ம நவ்வர் அல்லாஹு கபரக யா உமர். ஓ உமரே, உங்களுடைய கபரை அல்லாஹு தஆலா ஒளிமயமானதாக ஆக்குவானாக. எதற்காக வேண்டி? கமா நவ்வர்த்த மசாஜித் அல்லாஹி பில் குர்ஆன். உலகம் முழுக்க ரமலானுடைய மாதங்களிலே மக்களெல்லாம் ஒன்று கூடி தொழுது குர்ஆனை முழுசாக ஓதுவதற்குண்டான வழியை முறையை ஏற்படுத்தி தந்த உங்களுடைய கபரை அல்லாஹு தஆலா ஒளிமயமாக்குவானாக என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா துஆ செய்தார்கள் என்றும் குறைக்கத்தார்கள் வருகின்றனர். அப்பேற்பட்ட தராவீஹுடைய காலம், நோன்புடைய காலம், நன்மைகளை அளவில்லாமல் அள்ளி வழங்கக்கூடிய காலம். அப்பேற்பட்ட அந்த ரமலானை நாமெல்லாம் எதிர்நோக்கி இருக்குகின்றோம். அதற்கான எல்லா வகையான தயாரிப்புகளையும், உடல் சம்பந்தமான பொருள் சம்பந்தமான எல்லா ஏற்பாடுகளையும் நாம் செய்து கொள்வது நம்மீது அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அத்தோடு நாம் ஒவ்வொரு ஜும்மாக்களிலும் சொல்வதை போன்று இன்ஷா அல்லாஹ் இப்பொழுதும் சொல்கிறோம், இன்ஷால்லாவான முறையில் இந்த இஃப்தாருக்கான ஏற்பாடுகள் மிக வேகமாக நாம் செய்தாக வேண்டும். இன்னும் சில நாட்களிலே நோன்பு ஆரம்பம், இஃப்தார் ஆரம்பமாக இருக்கின்றது. எனவே அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு நிர்வாகிகள் தயாராக இருக்கின்றார்கள். ரமதானிலே நாம் அந்த சவாபிலே பங்கு கொள்வதற்காக வேண்டி நிறைய ஹதீஸ்களை கேட்குறோம். மன் ஃபத்தர சாயிமன், யார் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறப்பதற்காக வேண்டி ஒரு செலவினம் செய்வாரோ அவருக்கு அந்த நோன்பாளி நோன்பு வைத்தாரே என்ன கூலியோ அதே கூலியை இவருக்கு வழங்கப்படுகின்றது. அவருக்கு அந்த குறையும் இல்லை. நான் நோன்பு திறந்தா என் நன்மை அவருக்கு போயிடும் என்பதை நினைக்க வேண்டியதில்லை. உனக்கு ஒன்றுனா கூலி உனக்கு அதை போலவே இவருக்கும் வழங்கப்படும். அப்போ ஒரு ஆளுக்குன்னு சொன்னால் ஒரு 100 பேருக்கு இஃப்தார் செய்ய உதவி செய்தால், 200 பேருக்கு செய்தால்
எவ்வளோ பெரிய சவாபு கிடைக்கும். அப்போது அந்த சவாபை சஹாபாக்கள் சொன்னாங்க, எங்கள் எல்லாருக்கும் வசதி இல்லையே, நாங்களே ஏழையாக இருக்கிறோமே என்று சொல்லும் பொழுது அவர்கள் ரசூல்லா விட இல்லை, ஒரு பேரிச்சம்பழம் ஒன்றே ஒன்று இருக்குதா, பாதி பிச்சு கொடு, அவனுக்கும் கிடைக்கும். நாங்கள் அதுக்கும் வழி இல்லையா, ஒரு பால் வச்சுக்கிற ஒரு இதில் சும்மா ஒரே ஒரு முடக்கு கொடுத்துரு, அந்த நன்மையை கூட உனக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க. அதுக்கும் வழி இல்லையா, தண்ணி வச்சுக்கிறதில்ல ஒரு கிளாஸில், அதில் அப்படி நோன்பு திறக்கும்போது அவருக்கு ஒரு தண்ணியை கொஞ்சம் கொடுத்துரு, அப்படியாவது நன்மை அடைந்து கொள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழியை திறந்து விட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் அந்த அளவுக்கு நன்மைகளை எல்லாம் அள்ளி வழங்க காத்திருக்கிறான். அப்போது மனிதர்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வசந்த காலம் இது, நல்ல சீசன் இது. எனவே அல்லாஹ் தஆலாவிடத்தில் நாம் நிறைவான நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி நம்முடைய செலவினத்தில் இருந்து இது ஒரு செலவினமாக ஆக்கிக்கொள்ள வேண்டியது தான். சொன்னோம் இல்லையா, ஒரு 10,000 ரூபாய் ஆகுது கஞ்சிக்காக வேண்டி, அதை முழுசாக 10,000 கொடுக்கக்கூடிய கஷ்டம் வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி அதை 6,000 ஒரு கஞ்சிக்கும் 4,000 அரை கஞ்சிக்காக வேண்டி ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எல்லாம் எந்த அளவுக்கு உங்களுடைய வசதி வாய்ப்புகளை கொடுத்துருக்குன்னானோ அந்த அளவிற்கு நீங்களும் பங்கு கொள்ள வேண்டும். கொண்டுகிட்டு தான் இருக்கிறோம், யாரும் எல்லாம் நம்மள கஞ்சர்களெல்லாம் இல்லை தான். எனவே இந்த ஆண்டும் அதை உங்களுடைய பங்குகளை முன்கூட்டியே செலுத்தி அல்லாஹ்விடத்தில் நன்மையில் முந்த வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.